காதோடுதான் நான் பேசுவேன். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 10 வருஷம் 11 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க. லவ் மேரேஜ் தான். நான் வேலைக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். சரி. எங்கள் வீட்டுக்கார் டிரைவராக இருந்தார். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். சரிம்மா. கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்தோம். ஒரு 6 மாதம் நல்லா சந்தோஷமாக இருந்தோங்க. அதுக்கப்புறம் ஒரே பிரச்சனை தான். எப்போ வர அடி சண்டை. என்னம்மா, என்ன வேணுமா அவருக்கு? அதாவது அவர் வந்து சரியா வேலைக்கு போக மாட்டாருங்க. அப்பவே டிரைவர் வேலைக்கு. ஒரு வாரம் வேலைக்கு போவாரு, ஒரு வாரம் வீட்டுல இருப்பாரு. கேட்டா இது கேட்டா அது கேட்டா எதுவுமே வாங்கி போட முடியல. அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கும், நீ இருக்கிறதா இரு, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லுவாருங்க. ரெண்டாவது வந்து குடிப்பாருங்க. எந்த வீட்டுல என்ன இருக்கோ இல்லையோ அங்க மட்டும் அவர் டெய்லியும் குடிச்சிருவாருங்க. எத்தனை பிள்ளைங்கம்மா? 2 பசங்க. 11 வயசுல ஒரு பையன் இருக்கான். 8 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. இப்ப கூட எனக்கு பயமா இருக்கு பேசுறதுக்கு. திடீர்னு வந்துட்டாருன்னா அப்புறம் அடிச்சிருவாருன்னா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்கம்மா? இல்ல, என்னோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரியல. யாரும் இல்லையாம்மா உங்களுக்கு கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா? இருக்காங்க, எல்லாம் கேட்டாங்க. சரி, இருக்க பிரச்சனை தான் அதிகமாகுது. இதுல சந்தேகம் வரப்படுறாரு. அக்கம் பக்கத்துல இருந்து யாருக்கிட்டையும் பார்க்காத முன்னே இவங்களை பாக்குறாங்க. சரி, நீங்க வேலை செய்றீங்க தானே? இல்லைங்க மேடம், இப்போ நான் கல்யாணம் வந்து எனக்கு வேலைக்கே போக கூடாது. வீட்டுல விட்டு பக்கத்து வீட்டு கூட போக கூடாது. சரி, நீங்க முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? எக்ஸ்போர்ட் கம்பெனில தான். இப்ப திருப்பி கிடைக்குமா அந்த வேலை உங்களுக்கு? எனக்கு வேலை கிடைக்கும், ஆனா இவர் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 181 கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து இவர் துன்புறுத்துறாரு, நான் தனியாக போய் வாழணும், இவர் ரொம்ப போட்டு அடிக்கிறாரு, என்ன சந்தேகப்படுறாரு. ஏன்னா குடிக்காரங்களுக்கு வந்து நாள் பட ஒரு மனசிதைவு நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தேகம். மாமனார் மாமியார்லாம் இருக்கிறாங்க மேடம். யாரும் வந்து எனக்கும் ஒரு சமயம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க குடும்பத்தை அவங்க கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு இப்படி பேசுட்டு அப்படி பேசுட்டு அப்படி சொல்கிறாங்க மேடம் என்னை பற்றி. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 34 நடக்குதுங்க மேடம். இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு அந்த குடிகார இது நிறைய நாள் குடிச்சு அவருக்கு மனநோய் வந்திருக்கும், சந்தேகப்படுற நோய். சரியா? பேச முடியல மேடம். அதான் அக்கம் பக்கத்தில் கூட யாருமே பார்க்காத. சரி, நீங்கள் பாட்டு கண்டுக்காம வேலைக்கு போங்களேன். என்ன பண்ணுவார் அவரு? வேலைக்கு தான் போக கூடாதுன்றாரு மேடம். என்ன பண்ணுவார்? போனீங்கன்னா என்ன பண்ணுவார்? மேக்ஸிமம் 1 நாள் 2 நாள் அடிப்பார். அப்புறம் என்ன? நான் டிரைவர்ஸ் பண்ணிடுவேன். வீட்டுக்கு போ. எங்க வீட்டுல சொன்னா என்ன சொல்றாங்க, அவங்க இஷ்டம், அவன் தான் அப்படி இருக்கிறான், நீ இருமா, நீ ஏமா. இல்ல, நீங்க வேலைக்கு போங்க, அவர் டைவர்ஸ் பண்ணா பண்ணட்டும். பசங்களுக்காக பார்க்க வேண்டியது. இல்ல, நீங்க வேலைக்கு போங்கம்மா, அவர் டைவர்ஸ் பண்ணா பண்ணட்டும், நல்லதுதான். அவர் பண்ண மாட்டார். இல்லாடி நீங்க காசுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இது பண்ணணும்ல. எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி வச்சுக்கிறாரு மேடம். அவர் சாப்பாட்டுக்கே ரொம்ப இதுவாகுது மேடம். ஆனா வீடு இருக்குது. அவங்க அப்பா பென்ஷன்ல மட்டும் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பழைய கார் வாங்கி வச்சுக்கிறாங்க மேடம். அதனால அவனுக்கு என்ன அப்படின்றாங்க மேடம். எதுனா ஒரு 50 ரூபா 100 ரூபாய் கூட 10 ரூபாய் கூட இல்லை மேடம் என்கிட்ட செலவுக்கு. எங்க வீட்டுல கொடுக்குறது 1000 2000 தான் எடுத்துன்னு வந்து வச்சு செலவு பண்ணி அதுல இருந்து வாங்கிக்குவாரு மேடம். ஒரு ரொம்ப வேதனையா இருக்கேம்மா கேட்கவே. எங்க தம்பியே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு தான் சொல்றேன் மேடம். இல்ல குழந்தைங்க இவங்க சொந்தக்காரெல்லாம் என்ன சம்மந்த மட்டமா பேசுறாங்க. இந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ மாட்டேங்குது. அப்ப பாரு அவங்க கூட சண்டை போட்டுக்குதுன்னு சொல்றாங்க மேடம். எனக்கு இப்போ என்ன என் சம்பாதியம் தான். நான் இங்க கூட ஜாதிக்கு துணி தைக்கிட்டு கேக்குறேன் மேடம். யாரும் எனக்கு பழக்கம் கிடையாது மேடம், கொடுக்க மாட்டேன்றாங்க. எனக்குன்ட்டு ஒரு வேலை இருந்துச்சுன்னா நான் பாட்டு போயிட்டு எங்கன்னா பண்ணுவேன் மேடம். அது வெளியவே அனுப்ப மாட்டேன்றாங்க மேடம். பசங்க என்ன சொல்றாங்க? அப்பா தான் கோவப்படுறாரு. பசங்க கம்முன்னு இருங்க. நான் ஒரு சண்டை போட்டாவே பயப்படுத்துங்க மேடம் பசங்க. அவங்க அப்பா பேச்சுனா அவங்க அப்பா எதுனா வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு இதுன்னு கொடுக்குறாருன்ட்டு அவங்க அப்பா அப்படின்ட்டு கேக்குதுங்க மேடம் பசங்க. அப்பதான் சொல்றாரு நீ கம்முனுங்க அப்படின்ற சொல்லுங்க மேடம். சரி, அப்படியே கம்முனே இருந்துருங்க. சரியா? வேற என்ன பண்றது? எனக்கு இவங்க அடிமையா இருக்குது இதுவா இருக்குது மேடம்.
வீட்டை விட்டு வெளியே போனாலும் ஒன்றும் பசங்களையும் அனுப்ப மாட்டாங்க மேடம். அடிமையா இருக்கீங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் குடும்பத்துக்காக தானே இருக்கீங்க, உங்க பிள்ளைங்களுக்காக தானே இருக்கீங்க. எல்லாமே அவங்க கையை தான் மேடம் எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. எது இருந்தாலும் இது கொடுத்தா வாங்கிக்கணும், இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும் மேடம். எதுவுமே கேட்க. சரி, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வேற என்ன பண்ண முடியும்? இப்போ வேலைக்கும் போக முடியாதுங்கிறீங்களே நீங்க. மேடம் அது வேலைக்குன்னு கேட்டாவே சண்டை தான் மேடம் வருது. வேலைக்கும் போக முடியாதுன்றீங்க, டைவர்ஸ் பண்ணவும் விருப்பம் இல்லைங்க சொல்கிறீங்க. போய் உங்கள் தம்பியோட இதில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாரும் திட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ பல்ல கடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாழ வேண்டியதுதான். பல்ல கடிச்சிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் அவரை கோவப்படுத்தாமல் அடி உத கம்மி பண்ணிக்கணும். வம்பு வம்பு வராத பார்த்துக்கணும். அப்படியே கொஞ்சம் வாயை மூடிட்டு அப்படியே காலத்தை தள்ள வேண்டியதுதான். அப்படிதான் மேடம் எங்க வீட்டுல சொல்றாங்க. வேற என்ன பண்ணுறது? என்னப்பா நாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுன்னா எதனா ஒண்ணு இது பண்ணணும், நீ பண்ணுங்க, நீ அனுபவிக்கணும்ன்றாங்க மேடம். பிள்ளைங்களுக்காக நீங்கள் பிள்ளைங்களோட நல்ல அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லுங்கள், நல்லா படிக்கணும்னு சொல்லுங்கள். அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லா படிப்பு வருதா? படிக்கிறாங்க மேடம். சரி, அவங்கள படித்து கொஞ்சம் வேலைக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணுங்கள். அப்புறம் பிள்ளைங்க வேலைக்கு போகும்போது அப்போ பார்க்கலாம், என்ன எல்லாம் மாறிடும். சரியா? சரிங்க மேடம். அதான் என்ன முடிவெடுக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல மேடம். ஃபோன் பண்ணேன். வேலைக்கு போக முடிஞ்சால் பரவாயில்ல. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் வேலைக்கு போனால் அதையும் பிடுங்கி அவர் குடித்தாலும் குடிப்பார், இல்லை இருக்கிற கடனுக்கு அதை பிடுங்கி அடைச்சாலும் அடைப்பார் இல்லையா? ஆமாங்க மேடம். அதுக்கு இன்னும் கஷ்டம் தான் படணும் நீங்கள் வேலைக்கும் போய். வந்து இப்படிதான் இருக்கணும் அடிமையா வீட்டுல. ஆனா அவங்க அம்மா வேலைக்கு போறாங்க மேடம், அவங்க தங்கச்சி வேலைக்கு போறாங்க, எல்லாம் இது பண்றாங்க மேடம். என்ன மாட்டா பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும், வீட்டுலதான் இருக்கணும், பொம்பளைங்க அடிமையா தான் இருக்கணும் அப்படின்னு. அதாவது வேலைக்கு போனா தப்பான வழியில போயிடுவாங்கன்ற இதுல பேசுறாரு மேடம் அவரு. என்னைக்கு தான் இதெல்லாம் நம்ம சொசைட்டியில் மாறப்போகுதோ தெரியல. பெண்கள் தான் துணிவாக முடிவு எடுக்க தான் இதெல்லாம் மாறும். துணிவாக இந்த மாதிரிலாம் திட்டுறவங்கள, இந்த மாதிரி அடிக்கிறவங்கள. அதான் மேடம் எனக்கு பசங்க இல்லைன்னா நான் விட்டுட்டு எப்பயும் போயிட்டு என் வேலை பார்த்துட்டு இருப்பேன் மேடம். 2 குழந்தைங்க மேடம். எங்க வீட்டுக்கு சொன்னதாங்கலாம் அசிங்கமா சொல்லுவாங்க மேடம். சரி, நீங்கள் பொறுமையாக இருங்கம்மா. காலம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். சரியா?